Let us have a debate on a press conference. Minister, Amit Shah ji, I challenge you to have a debate on the 3 press conferences. வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்ற நிகழ்வை ஒருபோதும் அமித்ஷா மறக்கப் போவதில்லை. வறண்டு போய் கைகள் நடுங்க ராகுலை எதிர்கொள்ள முடியாமல் தவித்த அமித்ஷா முதல்ல ஒரு வீடியோ பாருங்க. Let us have a debate on a press conference. Minister, Amit Shah ji, I challenge you to have a debate on the 3 press conferences. அதாவது ராகுல் காந்தி அமித்ஷாவை பார்த்து மோடியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை ஆதாரத்தோடு 3 முறை அம்பலப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் நான் சொன்னது தவறு என்று உங்களால் நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை காட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியுமா? இதுதான் அமித்ஷாவை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு நல்லா தெரியும், நேற்றைக்கு இப்படி கேட்டதுமே அமித்ஷா உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் சாதாரணமான டெக்னிக்கல் எரர், அதாவது தொழில்நுட்ப கோளாறுகள், மற்றபடி வாக்கு திருட்டோ அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மையோ இங்கே சந்தேகத்திற்கிடாமல் அவங்கெல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்க, நடந்தது ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன தவறுகள்னால் எப்படி? ஒரே வீட்டில் 500 ஓட்டு, அது எப்படி சின்ன தவறு? அது சின்ன தவறாகுமா? ஆகாது இல்லையா? சரி, பிரேசிலினுடைய மாடல் அழகி 22 ஓட்டு அவங்க பேரில் போட்டிருக்கிறாங்களே, அது சின்ன தவறா? சரி, இவிஎம்மில் பதிவான வாக்குகளும் விவிபேட்டில் எண்ணப்பட்ட வாக்குகளும் ஏறத்தாழ 300க்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதியில் பெரிய வித்தியாசம் இருந்ததே, அது சின்ன தவறா? இப்படியெல்லாம் கேட்கலாம், ஏராளமான கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இதற்கு எதுக்குமே பொறுப்பாக அமித்ஷா பதில் சொல்லாமல் இது ஒரு சாதாரணமான டெக்னிக்கல் எரர், சரி இதோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்ததான் இந்திய மக்கள் விழுந்து சிரித்தது என்ன அப்படின்னா, நேருவும் இந்திரா காந்தியும் வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் இந்தியாவில் ஆட்சியில் வந்தாங்க, அவர்களுடைய காலத்திலும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அடுத்தது சோனியா காந்தி அவர்களுக்கு இந்திய குடிமகன் அப்படிங்கிற உரிமை கிடைப்பதற்கு முன்னாடியே அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது சம்பந்தம் இல்லாமல் எதையோ பேசி தடுமாறிக் கொண்டிருந்த அமித்ஷாவை நாம் பார்க்க முடிந்தது. ஏன் அமித்ஷா நேற்றுக்கு இந்த அளவுக்கு பதட்டமாயிட்டார்? அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா முந்தைய நாள் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இந்தியாவை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது, இந்திய மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்துங்க, இன்றைக்கி ஊடகங்களில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ் உலகத்திலே ஒரு மிக மோசமான ஒரு இயக்கம் அமைப்பு அப்படிங்கிற தொனியில் பேசிய ராகுல் காந்திக்கு அடுத்த நாளே இன்றைக்கி மோகன் பாகவத் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு, நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு அப்பாவி, நாங்கள் ரொம்ப அப்பாவி, ஆனால் நாங்கள் வேணால் ஒரு வாட்டி போயிட்டு அப்படி லைட்டாக ஒரு பாபர் மசூதியை இடிப்போம் இல்லையா, இல்லாட்டா நாங்கள் என்னென்னா காந்தியினுடைய கொலையை கொண்டாடுவோம் இல்லையா, இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுவோம், மற்றபடி நாங்கள் ஒரு சாதாரணமான அப்பாவி எம்பி, நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் மனதால் நினைத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி மோகன் பாகவத் இன்றைக்கி பேசியிருக்கார். அப்போ ராகுலுடைய பேச்சு எந்த அளவிற்கு இந்திய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்து, அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது நல்லா புரியுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதை பேசிட்டு தான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் ராகுல் காந்தி. என்ன சொல்கிறாரு? எவ்வளவு பெரிய அளவிலான வாக்கு திருட்டு இந்தியாவில் நடந்திருக்கு, தேர்தல் ஆணையத்தை வைத்து என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். குறிப்பாக அவர் கேட்ட கேள்வி, அதில் தான் ரொம்ப அமித்ஷா டென்ஷன் ஆனது அப்படிங்கிறது என்னென்னா, ராகுல் கேட்கிறாரு, தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டாலுமே, எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தில் ஈடுபட்டாலுமே அவங்கள எதுவுமே செய்ய முடியாது, இந்திய சட்டத்தால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அமித்ஷா. இந்தியாவில் என்னங்க தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஸ்பெஷலாக? அப்படி இந்திய குடியரசுத் தலைவருக்கு இல்லாதது, இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இல்லாதது என்ன, அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்று
குற்றம் எந்த விதமான குற்றம் செய்தாலுமே அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல, அவர்களை தண்டிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மோடியும் அமித்ஷாவும் வருகிறார்கள். அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை செய்கிறார்கள் என்றால் அது யாருக்காக, எதற்காக அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை ராகுல் காந்தி கேட்கிறாரா இல்லையா? இதற்கு அமித்ஷா பதில் சொல்லித்தாரே ஆகணும். அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இது ராகுலுக்கு மட்டுமா இருக்கிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அடுத்ததாக அமித்ஷா ஒரு சொல்கிறார், போகிற போக்கில் இன்னொரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் காங்கிரஸால் தான் கொண்டு வந்தது அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து, அவர்கள் கொண்டு வந்த வாக்காளர் திருத்தம் என்பது இப்படியா? யார் யாருக்கு இந்தியாவில் வாக்களிப்பதற்கான உரிமை இருக்கிறது, அதாவது அதற்கு இந்த இங்கே சொன்ன மாதிரி 11 ஆதாரங்களை கொடுக்கிறதோ அப்படியெல்லாம் இல்லை. ஏற்கனவே பட்டியலில் இந்தியாவுடைய மக்கள் தொகை பட்டியலில் அவருடைய பெயர்கள் இருக்குது, அவங்க இப்போ இருக்கிறாங்களா அப்படின்னு சரி பார்க்குறது மட்டும்தான் வேலை. இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாக்களிக்க உரிமை உண்டு, இறந்து போனார்கள்னா இல்லை, இவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு அப்படியா? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொடர்ந்து இப்போ நீட்டு கொண்டு வந்த போது அது காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் நீட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டும் பாஜக கொண்டு வந்த நீட்டும் ஒன்றா? காங்கிரஸ் கொண்டு வந்ததில் தெளிவாக சொல்கிறது, மாநில அரசுகள் வேண்டுமானால் முடிவு எடுத்துக் கொள்ளலாம், அதில் அந்த மாநிலத்திற்கு வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு மாநில அரசிற்கு முடிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமை அதில் இருந்தது. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து என்ன பண்ண, அதையெல்லாம் தூக்கிட்டு ஒரு நீட்டை கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது? எத்தனை பேர் தற்கொலை செய்கிறார்கள்? அப்போ இப்படி காங்கிரஸ் மேலே பழிய போட்டு தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போது தொழில்நுட்பம்லாம் வளர்ந்து சமூக ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பெருசாயிருச்சு. இனி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வடை சுட்ட மாதிரி மோடி அமித்ஷா அந்த மாதிரி செயலில் எல்லாம் ஈடுபட்டிங்கன்னா அது நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, மோடி எஸ்கேப் ஆகிட்டார், உஷாராக எஸ்கேப் ஆகிட்டார். அதாவது நீங்கள் ஒன்று நல்லா பார்க்கணும், என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ராகுல் காந்தி கேட்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறதுக்கு நான் தயார், நம்ம 2 பேரும் விவாதிக்கலாமா அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து கேட்குறார். முடிஞ்சால் மோடி அமித்ஷா உட்காரட்டும், ராகுல் காந்தியுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இப்போ அமெரிக்காவில் நடக்குது. இப்போ அங்கே அதிபர் தேர்தலில் போட்டியிடுங்க 2 பேரும் மக்களை சந்தித்து விவாதம் செய்வாங்க. அதே மாதிரி மோடி அமித்ஷாவும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இல்லைனா மோகன் பாகவத்தையும் கூட வச்சுங்க, ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்கட்டும், ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதனால தான் அவர் கேட்குறாரு, 3 பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன், நீங்கள் வாக்கு திருட்டுக்களை செய்திருக்கிறீர்கள் என்று, அதற்கு ஆதாரத்தோடு மறுப்பு சொல்ல உங்களால் இதுவரைக்கும் முடிந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அதை ராகுல் மட்டுமல்ல, இந்திய மக்களும் கேட்கிறார்கள், என்றைக்குமே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதற்கான பதில் கிடைக்கும் வரை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.